ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆன் ஏர். இன்டர்நெட்ல எத்தனையோ விஷயங்கள் கொட்டி கிடக்குதுங்க. அதுல சில விஷயம் ரொம்ப வியர்டா நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி சோஷியல் மீடியால அத்தனை பேர்த்தையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண ஒரு வியர்டான சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூடியூப்ல எத்தனையோ விதமான கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியா ரசிகர் கூட்டமும் இருப்பாங்க. அப்படி ஒரு டிஃப்ரெண்டான யூடியூப் சேனல் தான் கேட்யூப். 2018 இருந்து கேட்யூப்ங்கிற யூடியூப் சேனல்ல முகத்தை மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கிற ஒரு பொண்ணு பச்சையான சீ ஃபுட்ஸை சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே வியர்டான வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எந்த ஒரு வீடியோஸ்லயும் அவங்க முகத்தையும் காமிக்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. இவங்க சேனல் ப்ரொஃபைல் பிக்சர் கூட ஷட்டர் ஸ்டாக் அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து எடுத்த ஒரு ஸ்டாக் போட்டோ தானா. அதனால இவங்க யாருன்னு, எங்க இருந்து வீடியோஸ் போடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. மீன், ப்ரான், நண்டு அப்படின்னு எல்லா சீ ஃபுட்ஸையும் அப்படியே பச்சை பச்சையா பிச்சு சாஸ் தொட்டு இந்த பொண்ணு சாப்பிட்றத பாக்குறக்கே அவ்வளோ வியர்டா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறக்கும் வியூவர்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பொண்ணு போட்ட எல்லா வீடியோஸும் மில்லியன் கணக்குல வியூஸ் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது 21/6/2019 அன்னைக்கு இவங்க அப்லோட் பண்ண வீடியோல இவங்க கையிலையும் உதட்டுலையும் யாரோ இவங்களை அடிச்சு துன்புறுத்தின மாதிரி காயங்கள் இருந்துச்சான். அந்த வீடியோல இவங்க சாப்பிட்டு இருக்கும்போது அங்க இருந்த கண்ணாடி பவுல்ல விரலால தட்டி தட்டி மவுஸ் கோட் லாங்குவேஜ்ல ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு வியூவர்ஸ் எல்லாம் யாரோ இவங்களை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தி இந்த மாதிரி பச்சை உணவுகளை சாப்பிட வச்சு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாங்கன்னு சோஷியல் மீடியால சேவ் கேட் அப்படின்னு ரொம்பவே ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்பவே வைரல் ஆனதுக்கு அப்புறம் அந்த சேனல்ல அடுத்து வந்த வீடியோல தான் சாதாரணமாகத்தான் அந்த பவுல தட்டிட்டு இருந்ததாகவும் மவுஸ் கோட் லாங்குவேஜ் எல்லாம் இல்லைன்னும் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய மெசேஜை கமெண்ட்ல பின் பண்ணியிருக்காங்க. ஆனா வியூவர்ஸ் யாருமே இதை நம்பலையாம். அதுக்கப்புறம் 2 மாசமா அந்த சேனல்ல எந்த வீடியோவும் வரலையாம். 2 மாசம் கழிச்சு ஐ எம் அலைவ் அப்படிங்கிற டைட்டிலோட ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோலையும் ஒரு டெக்ஸ்ட்ல 4 லெட்டர்ஸ் மட்டும் கேப்ஸ்ல போட்டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் இன்னும் சீரியஸ் ஆகி நிறைய பேர் இந்த லேடிய காணாம போன 16 வயசான கேர்லி கியூஸ் அப்படின்னும் அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிற போட்டோஸையும் சோஷியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கேர்லி கியூஸ் அப்படிங்கிற அந்த பொண்ணு 13/10/2018 அன்னைக்கு கலிபோர்னியால காணாம போயிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு காணாம போறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த சேனல்ல வீடியோஸ் அப்லோட் ஆகி இருக்கு. அதனால இது கேர்லி கியூஸ் இல்லங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் நவம்பர் 10/2019 அன்னைக்கு தான் இந்த சேனல்ல லாஸ்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல இவங்களுக்கு ஒரு பல்லு உடைஞ்சிருக்கிறத காட்டிட்டு இந்த உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் நிம்மதியா இறந்துடுவேன் அப்படின்னு டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோக்கு அப்புறம் இந்த சேனல்ல 3 வருஷமா எந்த வீடியோவுமே வரல. அதுக்கப்புறம் கடந்த 2022 அக்டோபர் 7 அன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்பவும் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து மாசத்துக்கு 2 அல்லது 3 வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல பச்சை கடல் உணவுகளை அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்டு இருந்த அந்த பொண்ணு இப்ப அதை விட அருவருக்கத்தக்க வகையில பச்சை கறி, அவிச்ச முட்டை, பழங்கள் எல்லாத்தையும் ட்ரேல கொட்டி அதை காலிலேயே மிதிச்சு களி மாதிரியாக்கி அந்த உணவை சாப்பிட்ற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது அதை விட வியர்டா இருக்குங்க. இப்ப கடைசியா அக்டோபர் 8/2023 அன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா கேட்யூப் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க இப்ப போடுற வீடியோஸ்ல இருக்கிறது கேட்யூப் இல்லைன்னும் இது வேற பொண்ணு அப்படின்னும் நிஜமான கேட்யூப்க்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆக மொத்தம் நமக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே குழப்பமா தான் இருக்குங்க. உங்களுக்காவது கேட்யூப் யாருன்னு தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.